ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன் 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஓட்ஸ் உப்புமா எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் ஓட்ஸ் உப்புமா செய்கிறதுக்கு 400 கிராம் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். பாருங்கள், நான் சின்ன தக்காளி 1 எடுத்திருக்கேன், வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், பச்சை மிளகா ஒரு 3 எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு ஒரு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், பட்டாணி ஒரு கைப்பிடி அளவு, கேரட்டு 1, பீன்ஸு ஒரு 5 எடுத்திருக்கேன், கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய் தேவையான அளவு, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நான் ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டேன். இப்போது ஓட்ஸ் போடுறேன். ஓட்ஸை ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் ஓட்ஸ் ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் நமக்கு உப்புமா செய்ய சொல்ல. ஓட்ஸ் நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நம்ம ஆற வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. நான் இப்போது ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டேன். கடாயில் 7 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஊற்றிக்குங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சம் நேரம் காயட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போடுறேன், ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து போடுறேன். இது ரெண்டும் கொஞ்சம் பொரியட்டும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நான் மெலிசாக நீட்டாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். தக்காளி பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதில் பச்சை மிளகாவும் நான் சேர்த்தாச்சு. உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கிறேன், பட்டாணியும் சேர்த்துக்கிறேன், கேரட்டையும் சேர்த்துக்கிறேன், பீன்ஸையும் சேர்த்தாச்சு. இதில் இப்போ நம்ம எல்லா காய் எல்லாமே சேர்த்தாச்சு. இதெல்லாம் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போது இதில் 2.5 ஸ்பூன் நான் உப்பு சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எவ்வளோ சேர்த்துக்குங்க. இதெல்லாம் ஒரு வாட்டி கலந்து கொடுத்துடலாம். பாருங்கள், இந்த கலந்து கொடுக்கலையே இந்த காயெல்லாம் வெந்துடுச்சு நல்லா. நான் இப்போ இந்த டம்ளரில் 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம 400 கிராம் ஓட்ஸுக்கு 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கலந்து கொடுத்துடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஓட்ஸை ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டே இதை ஆட் பண்ணுங்கள் ஓட்ஸை, இல்லைன்னா கட்டி தட்டிடும். பாருங்கள், நல்லா கலந்து கொடுத்துட்ருக்கோம். நல்லா கீழேருந்து கலந்து கொடுத்துட்டே இருங்க. பாருங்கள், இப்போது தண்ணியெல்லாம் நல்லா எடுத்துடுச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே சிம்மில் வைங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஓட்ஸ் வெந்தது நல்லா உதிரி உதிரியாக வரும். அந்த மாதிரி வெந்துடுச்சுன்னா கரெக்டாக தண்ணி ஊற்றினா தான் இந்த மாதிரி வரும். கொத்தமல்லி தூவிட்டோம். இப்போ நம்ம கலந்துட்டு இறக்கிடலாம். பாருங்கள், ஓட்ஸ் உப்புமா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு.
சுட சுட நல்லா சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.